ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஷார்ட்ஸ் வித் சக்தி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸ் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னோட யூஎஸ் விசா வந்துருச்சு. நான் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2023 அப்ளை பண்ணேன். அண்ட் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆகஸ்ட் 6க்கு இருந்துச்சு இந்த வருஷம். அண்ட் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு யூஎஸ் விசாலாம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணணும்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் வர வீடியோவில் இன்டர்வியூ எப்படி போச்சு, அப்புறம் என்னெல்லாம் மித்ஸு யூஎஸ் விசா பற்றி, அப்புறம் யூஎஸ் விசாக்கு இன்டர்வியூ கொடுப்போம் அப்போது என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சிம்பிளான ப்ராசஸ்க்கு ரெண்டே ஸ்டெப்பில் முடிக்க வேண்டியது. நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், எங்கே போய் என்ன பண்ணணுன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு DS-160 ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வச்சு அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த DS-160 ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம் யூஎஸ் விசா DS-160 ஃபார்ம்னு. இந்த ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் தான் ஆன்லைன் நான் இமிகிரண்ட் விசா அப்ளிகேஷன் DS-160. இதில் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் கண்ட்ரியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இருக்கிற கண்ட்ரி பேசிக்காகவே, இப்போ நான் கனடா டொரண்டோவில் இருக்கேன்னா நான் கனடா டொரண்டோன்னு போட்டுருவேன். அப்படியே நீங்கள் கேலிகரி, ஹாலிஃபேக்ஸ், மான்ட்ரியால், ஒட்டாவா அப்படி ஏதாவது ப்ரொவின்ஸில் இருந்தீங்களா அந்த ப்ரொவின்ஸ் போடலாம். இது பண்ணதுக்கப்புறம் கேப்சா KUYY அப்புறம் ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அது பழசாக இருந்தால் கூட ஓகே தான். பழசு ஆஸின் உங்கள் ரீசெண்ட் டைமில் வச்ச ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது டிஜிட்டலி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அது அப்லோட் பண்ணதுக்கு தேவைப்படும் அப்புறமா. ஸோ ஸ்டார்ட் அன் அப்ளிகேஷன். இதில் ஐ அக்ரின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின், இதில் நீங்கள் என்னெல்லாம் செலக்ட் பண்ணலாம் பேசிக்காக. ஓகே. ஸோ பேசிக்காக என்ன செலக்ட் பண்ணலாம், வாட் ஸ்கூல் டிட் யூ அட்டெண்ட். சரி, நான் அட்டன் பண்ணது NSI ஸ்கூல். கண்டினியூ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இதில் உங்கள் சர்நேம். ஸோ சர்நேம் போட்டு அப்புறம் கிவன் நேம் வந்து உங்களோட ஃபுல் நேம். ஸோ என்னோட சர்நேம் வந்து யாதவ் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி உங்களோட சர்நேம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கிவன் நேம் உங்கள் பாஸ்போர்ட் இல்லைன்னா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் ஓட டாக்குமெண்ட்டில் இருக்கும். சப்போஸ் ஒர்க் பர்மிட், ஸ்டடி பர்மிட் அப்படி ஏதாச்சும் ஒரு இதில் இருந்துச்சுன்னா அது மென்ஷன் பண்ணியிருங்க. இது உங்களுக்கு டஸ் நாட் அப்ளை, ஸோ அது வேண்டாம். ஹேவ் யூ எவர் யூஸ்ட் எனி அதர் நேம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது நேம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ணிடுங்க, இல்லைனா இட்ஸ் நோ ஃபார் அஸ். அப்புறம் டு யூ ஹாவ் டெலிகோட் தட் ரீப்ரசன்ட்ஸ் யுவர் நேம்? நோ. அண்ட் அப்புறம் செக்ஸ் மேல், நீங்கள் உங்கள் செக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் சிங்கிளாக இருந்தால் சிங்கிள், மேரீடாக இருந்தால் மேரீடுன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். அண்ட் ஸோ உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கும் ஆக்சுவலி பிளேஸ் ஆஃப் பர்த் என்னன்னு. ஸோ அந்த சிட்டியும் அந்த கண்ட்ரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாங்க. ஸோ டேட், சிட்டி, ஸ்டேட், எந்த ஸ்டேட் வருமோ அது, அப்புறம் கண்ட்ரி, ரீஜன் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போனதுமே உங்களுக்கு இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஐடின்னு வரும். அந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டைம் அவுட் ஆயிரும். அப்புறம் அது டைம் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போகணுன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்ட்ரி செலக்ட் பண்ணி அப்புறம் கேப்சா போட்டு ஸ்டார்ட் அண்ட் அப்ளிகேஷன் பண்ணும். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிட்ரீவ் அப்ளிகேஷன்னு. அந்த ரிட்ரீவ் அப்ளிகேஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஐடி தேவைப்படும். ஸோ இது ஞாபகமாக வச்சுக்கோங்க. இது சேவ் பண்ணி வச்சு கூட கூட பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்சனல் டூனில் போகணும். இப்போ நீங்கள் செகண்ட் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டீங்க. இதில் உங்களோட நேஷ்னாலிட்டி, நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டியோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே இந்தியா வரும். அப்புறம் டு யூ ஹோல்ட் ஆர் ஹேவ் யூ ஹெல்ட் எனி நேஷ்னாலிட்டி அதர் தேன், இல்லை நோ.
And are you a permanent resident of a country region other than your country region of origin indicated above? ஸோ நீங்கள் கனடாவில் பிஆராக இருந்தீங்கன்னா அது நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. இப்போதைக்கு நான் ஒர்க் பர்மிட்டில் இருக்கேன், ஸோ எனக்கு நோ வரும். நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எனக்கு இது டஸ் நாட் அப்ளை. யூஎஸ் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இதுவும் எனக்கு டஸ் நாட் அப்ளை. ஸோ எல்லாமே எனக்கு நோ தான் வரும். அப்புறம் இது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓ என்னாச்சு, ஓ இது எனக்கு டஸ் நாட் அப்ளை. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராவல். ஓ இப்படி தாங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ லோட் ஆகும், லோட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் உங்கள் அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் இப்போ சேவ் பண்ணல. ஸோ பழைய அப்ளிகேஷன் ஐடியோடு இருக்குது, அதை வச்சு நான் லாகின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மறுபடியும். அப்படி இல்லைன்னா நான் புதுசாகவே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கனடா, அப்புறம் SKWUDV. ஸோ இங்கே வந்து ரிட்ரீவ் அன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் இப்போ ரிட்ரீவ் அன் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் ஐடி டைரெக்டாக போட்டு ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஸோ அதனால அந்த அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ட்ராவல் இன்ஃபர்மேஷன் வரும் பேசிக்காகவே. இதில் பர்பஸ் ஆஃப் ட்ரிப் டு த யூஎஸ்னு வரும். ஸோ நீங்கள் இதில் வந்து டெம்ப்ரரி பிஸ்னஸ் ப்ளஷர் விசிட்டர் அப்படின்னு போடலாம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா பிஸ்னஸ் அண்ட் டூரிசம்காக போடணும் டெம்ப்ரரி விசிட்டர் B1 B2. இது முடிச்சதுக்கப்புறம் ஹாவ் யூ மேட் எ ஸ்பெசிஃபிக் ட்ராவல் பிளான், இப்போதைக்கு நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்னா இன்டென்டட் டேட் ஆஃப் அரைவல்னு. ஸோ இது ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை, ஏன்னா அப்பாயின்மெண்ட் நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பருக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பேசிக்காகவே நான் டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரி அந்த மாதிரி டேட் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 10th ஆஃப் டிசம்பர் 2024ன்னு போடுறேன். ஸோ இன்டெண்டட் லென்த் ஆஃப் ஸ்டே இன் யூஎஸ்னா இங்கே வந்து உங்களோட இங்கே வந்து நம்பர் வரும் பேசிக்காகவே 2 அண்ட் அப்புறம் வீக்ஸ் அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா எனக்கு தெரில லைக் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்னு போட்டால் அது லாங் ஸ்டேவாக மாறிடும். ஸோ இப்போதைக்கு 2 வீக்ஸ் போட்டுக்கோங்க. 2 இல்லைனா 3 வீக்ஸ் இல்லைனா 4 வீக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து அட்ரஸ் வேர் யூ வில் ஸ்டே இன் த யூஎஸ். இதில் வந்து சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்க யூஎஸில், இல்லைனா உங்களோட கலீக்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸ் போடலாம் நீங்கள். இப்போ யாருமே இல்லை யூஎஸ்லனா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் அதை நீங்கள் சர்ச் பண்ணி இப்போது நியூயார்க் இல்லைனா வர்ஜீனியா அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரொவின்ஸ்க்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹோட்டலோட அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுவும் பேசிக்காகவே கம்பல்ஷன் இல்லை. நீங்கள் இந்த அட்ரஸ் போட்டிங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் போகணுன்னு ஒரு கம்பல்ஷன் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எங்கே போய் தங்குவீங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இது போடுறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டோட அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு போவீங்க பேசிக்காக அது மென்ஷன் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த ஸ்டேட்டோட ஜிப் கோட். ஸோ இதில் பர்சன் ஒரு என்டிட்டி பேயிங் ஃபார் யுவர் ட்ரிப்பில் செல்ஃப்னு போடலாம். செல்ஃப் தான் வரும் இதில். அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கிடலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஸோ ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அட்ரஸ் போட்டிருந்தேன் இந்த லைக் எங்கே விசிட் பண்ணுறேன்னு. ஸோ அவன் வர்ஜீனியாவில் இருக்கான். ஸோ அந்த அட்ரஸே போட்டு அவனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்சன்ஸ் ட்ராவலிங் வித் யூ. ஆர் தேர் எனி பர்சன் ட்ராவலிங் வித் யூ. யாராச்சும் அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் போடலாம். இப்போதைக்கு நான் சிங்கிளாக தான் போகிறேன். ஸோ நோன்னு தான் வரும் எனக்கு. அப்புறம் நெக்ஸ்ட், ஹேவ் யூ எவர் பீன் இன் த யூஎஸ்? நோ. ஹேவ் யூ எவர் பீன் இஷ்யூட் அ யூஎஸ் விசா? நோ. ஸோ நீங்கள் யூஎஸ் போயிருந்தீங்க முன்னாடி, இல்லைனா உங்களுக்கு யூஎஸ் விசா முதல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கலாம். ஹேவ் யூ எவர் பீன் ரெஃப்யூஸ்ட் அ யூஎஸ் விசா? நோ. ஹேஸ் எனி ஒன் எவர் ஃபில்ட் அன் இமிகிரண்ட் பெட்டிஷன் ஆன் யுவர் பிஹாஃப்? நோ. எனக்கு ஸோ பேசிக்காக எனக்கு எல்லாமே நோ தான்.
எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் போகலாம். கண்டினியூ அப்ளிகேஷன். அப்புறம் நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் வரும். ஸோ உங்களோட அட்ரஸ், நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வரும் இதில். அப்புறம் இஸ் யுவர் மெயிலிங் அட்ரஸ் சேம் ஆஸ் ஹோம் அட்ரஸ்? எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர். ஹேவ் யூ யூஸ்ட் எனி அதர் ஃபோன் நம்பர்ஸ் இன் த லாஸ்ட் 5 இயர்ஸ்? ஸோ பேசிக்காகவே நோ கொடுத்தா பிரச்சனை இல்லை. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்தியாவிலேருந்து கனடா வந்திருப்பீங்க. ஸோ அது அகெயின் இட்ஸ் அது கம்பல்சன்னு இல்லை நீங்கள் அந்த இந்தியன் நம்பர் கொடுக்கணுன்னு. நீங்கள் கனடியன் நம்பர் கொடுத்தாலே போதும். நான்லாம் நோன்னு தான் கொடுத்துருந்தேன். நான் என்னோட இந்தியன் நம்பர் மென்ஷனே பண்ணல. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே ஆகாது. அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ். ஹேவ் யூ யூஸ்ட் எனி அதர் இமெயில் அட்ரஸஸ்? நோ. அப்புறம் உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுத்துருந்தேன். ஸோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இங்க. டு யூ விஷ் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் பிரசன்ஸ் ஆன் எனி அதர் வெப்சைட்ஸ்? நோன்னு கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ யா, இது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில் மென்ஷன் பண்ணலாம் இதில். பாஸ்போர்ட் என்னோடது ரெகுலர் தான். ஸோ ரெகுலர். அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர். அப்புறம் பாஸ்போர்ட் புக் நம்பர் எனக்கு அது அப்ளை ஆகாது. ஸோ டஸ் நாட் அப்ளை. கண்ட்ரி அத்தாரிட்டி தட் இஷ்யூட் பாஸ்போர்ட் ட்ராவல் டாக்குமெண்ட். ஸோ என்னோட பாஸ்போர்ட் வந்து நான் இந்தியாவில் தான் இஷ்யூ பண்ணேன். ஸோ இந்தியான்னு வரும் எனக்கு. அப்புறம் எந்த சிட்டியில் நீங்கள் இஷ்யூ பண்ணீங்க அதுவும் உங்கள் பாஸ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ ஸ்டேட், ப்ரொவின்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரி, ரீஜன். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் இஷ்யூ ஆன டேட் அண்ட் அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட் இது மென்ஷன் பண்ண. ஹேவ் யூ எவர் லாஸ்ட் அ பாஸ்போர்ட்? நீங்கள் ஏதாச்சும் பாஸ்போர்ட் உங்களோட லாஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். எனக்கு நோ. ஸோ நோன்னு தான் வரும். ஸோ என்னோட செஷன் டைம் அவுட் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் எனக்கு ரீட்ரீவ் அண்ட் அப்ளிகேஷனில் போய் சாரி, இங்கே ஃபஸ்ட்டு கனடா, டொரண்டோ. அப்புறம் D8 J3SH. அதுக்கப்புறம் ரிட்ரீவ் அன் அப்ளிகேஷன். இதில் போய் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி போட்டு ரிட்ரீவ் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஓ ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணதுமே யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வரும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் காண்டாக்ட் பர்சன், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அப்படி இல்லைன்னா அந்த ஹோட்டலில், இப்போ அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த ஹோட்டல் வெப்சைட்டில் போய் அதில் ஒரு காண்டாக்ட்னு இருக்கும், காண்டாக்டர்ஸ்ன்னு. ஸோ அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஏதாச்சும் மேனேஜர் இருந்தாங்கன்னா மேனேஜர் நேம் போட்டு, அப்படி இல்லைன்னா ஹோட்டல் பேரே போட்டுடலாம் காண்டாக்ட் பர்சனில். அவங்க நேம் ஃபில் பண்ணி ஆர்கனைசேஷன் நேம், இல்லைனா யா, இல்லைனா நீங்கள் காண்டாக்ட் பர்சன் டு நாட் நோன்னு போட்டு ஆர்கனைசேஷன் நேமில் ஹோட்டல் பேரை போட்டு ரிலேஷன்ஷிப் டு யூ. ஸோ ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, அப்படி இல்லைனா அதர்னு போட்டிங்கன்னா அதர்னு வரும். அதில் அந்த ஹோட்டலோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ரிலேட்டிவ்ஸ். உங்கள் அப்பாவோட ஃபுல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் இஸ் யுவர் ஃபாதர் இன் யூஎஸ்? நோ. அண்ட் தென் உங்கள் அம்மாவோட ஃபுல் நேம் அண்ட் தென் அவங்களோட டேட் ஆஃப் பர்த். இஸ் யுவர் மதர் இன் யூஎஸ்? நோ. அதுக்கப்புறம் டு யூ ஹேவ் இமீடியட் ரிலேட்டிவ்ஸ் நாட் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் இந்த. ஸோ இதுக்கும் நீங்கள் நோ கொடுக்கலாம். எஸ் கொடுக்கணுன்னு ஒரு கம்பல்ஷன் இல்லை. ஸோ யா, இது எல்லாம் நோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரைமரி ஆக்குபேஷன் இப்போ என்னதுன்னு காட்டணும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் பிஸ்னஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்த்துட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டூடெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் எம்ப்ளாயர், ஸ்கூல் நேம். ஸோ உங்களோட ப்ரெசென்ட் எம்ப்ளாயர் இல்லைனா ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஸ்கூலோட அட்ரஸ் வந்து சிட்டி.
அப்புறம் உங்களோட ஸ்டேட் ப்ரொவின்ஸ் பேசிக்காக ஸ்கூலோட எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேட், ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அது. மந்த்லி இன்கம் இன் லோக்கல் கரன்சி. சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் இருந்துச்சுன்னா அது மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஸோ டஸ் நாட் அப்ளைன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி டிஸ்கிரைப் யுவர் டியூட்டிஸ். உங்களோட என்ன டியூட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வெர் யூ ப்ரீவியஸ்லி எம்ப்ளாய்ட், இஃப் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் நேம், அவங்களோட அட்ரஸ், அப்புறம் அவங்களோட சிட்டி, ஸ்டேட், ப்ரொவின்ஸ் எல்லா டீட்டெயிலும், அப்புறம் ஜாப் டைட்டில், அப்புறம் உங்கள் சூப்பர்வைசர் நேம். தெரியலன்னா தெரியலன்னு டு நாட் நோன்னு கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன ஸ்டார்ட் டேட், என்ன எண்ட் டேட் அது. அப்புறம் நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போது என்னெல்லாம் டியூட்டி பண்ணீங்களோ அது டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணலாம் ஒரு இயர். ஹேவ் யூ அட்டெண்டட் எனி அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அட் அ செகண்டரி லெவல் ஆர் above. அதுக்கும் நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை அந்த நேம் ஆஃப் த காலேஜ், யூனிவர்சிட்டின்னு கொடுக்கலாம். பட் சின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ப்ரீவியஸ் இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுனால இதில் நீங்கள் நோ கொடுத்தானாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுலேயும் நீங்கள் நோ கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து செகண்டரி ஸ்கூல் இல்லைன்னா அதோட அதிகமாக இருக்கிற காலேஜ் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட செகண்டரி ஸ்கூல் அது மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணலாம். இப்போதைக்கு நான் எல்லாம் நோன்னு கொடுக்குறேன். சேவ், கண்டினியூ அப்ளிகேஷன். நெக்ஸ்ட், do you belong to a clan or tribe? No. Okay, so a list of language that you speak, அது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ப்ரொவைட் a list of language you speak. ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ், மராட்டி, தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஹேவ் யூ ட்ராவல் டு எனி countries ரீஜன்ஸ் வித் இன் த லாஸ்ட் 5 years? எங்கேயாச்சும் நீங்கள் டூர் விசிட் பண்ணியிருந்தீங்களோ அதை மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ. அண்ட் தென் ஹேவ் யூ பிலாங் டு contributed to or worked any professional social? No. சோஷியல் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க தான் மென்ஷன் பண்ணுங்கள், பட் இட்ஸ் அகைன் நாட் அ கம்பல்ஷன். ஸோ மென்ஷன் பண்ணலனாலும் ஓகே தான். நோ. ஹேவ் யூ எவர் சர்வ்ட் இன் த மிலிட்ரி? நோ. ஹேவ் யூ எவர் சர்வ்ட் இன் பீன் அ மெம்பர் ஆஃப் ஆர்? நோ. ஸோ சேவ். ஓ, சேவ். நெக்ஸ்ட், do you have a communicable disease? No. Do you have mental or no? Are you or have you ever been a drug? No. Save. இதுக்கப்புறமே எல்லாம் உங்களோட அந்த கன்சென்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான், செக்யூரிட்டி கொஷின்ஸ். ஹேவ் யூ எவர் பீன் அரெஸ்டட்? நோ. ஹேவ் யூ எவர் வயலேட்டட்? நோ. ஆர் யூ கம்மிங் டு யூஎஸ் டு எங்கேஜ் இன்? தேவையில்லை. ஹேவ் யூ எவர் பீன் இன்வால்வ் இன் ஆர் டு யூ சீக் டு எங்கேஜ் இன் மணி லாண்ட்ரிங்? நோ. ஹேவ் யூ எவர் கமிட்டட் ஆர் கான்ஸ்பயர்ட்? Have you ever knowingly aided? No. Are you the spouse or daughter of an? No. Background check basically பண்ணுறது. Do you seek to engage? No. 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 Next. பா, இது ஒரு 5 பேஜ் தாங்க. நான் கொஞ்சம் பேஷன்ஸாக பண்ணீங்கன்னா பண்ணிடலாம். ஆ ஸோ இங்கே தான் உங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸ்டார்டிங் November 1, 2016 அண்ட் ஐ கிளாஸஸ் வில் நோ லாங்கர் பி அலவுட் இன் த நியூ விசா ஃபோட்டோஸ். ஸோ உங்களோட டிஜிட்டல் ஃபோட்டோ நீங்கள் கண்ணாடி போடுறவங்களா இருந்தீங்கன்னா என்னை மாதிரி அது இல்லாத ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், அது நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இங்கே உங்களோட அப்லோடியோ ஃபோட்டோன்னு போட்டு சேவ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களோட இதை அப்ளிகேஷனை. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் இங்கே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு சம்மரி பேஜ் வரும். நீங்கள் ரிவ்யூ பேஜ்னு ஒன்று வரும். ஸோ அந்த ரிவ்யூ பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா டிஜிட்டலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஆஸ் அ சாஃப்ட் காப்பி. ஏன்னா அது அப்புறமா தேவைப்படும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் DS-160 ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம்
அப்பாயின்மெண்ட் புக்கிங் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு வேறு வெப்சைட் இருக்குது. அதுவும் நான் லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். கூகுளில் போய் ஓகே. ஸோ கூகுளில் போய் யூஎஸ் விசா அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா இப்படி ஒன்று வரும், யூஎஸ் விசா இன்ஃபோ கேனடான்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ ப்ளீஸ் செலக்ட் த கண்டிஷன் that best applies to you. I am a non-Canadian citizen residing in Canada who has completed the US non-immigrant. ஓகே. ஸோ என்னென்னா நீங்கள் நான் கெனடியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் பிகாஸ் நீங்கள் டிஎஸ் 160 ஃபார்ம் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அதில் வாங்க. தென் கண்டினியூ. அதுக்கப்புறம் உங்களோட கிவன் நேம், சர் நேம், இமெயில் பாஸ்வேர்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அது வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்கள் கிவன் நேம், நீங்கள் அந்த டிஎஸ் 160 ஃபார்மில் என்னெல்லாம் ஃபில் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் ஃபில் பண்ணும். கண்ட்ரி அத்தாரிட்டி தட் இஷ்யூட் பாஸ்போர்ட் இந்தியா வரும். கண்ட்ரி ஆஃப் பர்த் உங்களோட நீங்கள் எந்த கண்ட்ரியில் பார்ன் ஆனீங்களோ அது. அதுக்கப்புறம் இதில் வந்து இஃப் யூ ஆர் நாட் அ சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி வேர் யூ பர்மனெண்ட்லி ரிசைட், செலக்ட் த கண்ட்ரி வேர் யூ ஹேவ் பின் கிராண்டட் பர்மிஷன் டு லீகலி ஒர்க், ஸ்டடி ஆர் லீவ். ஸோ நீங்கள் இங்கே கண்ட்ரி ஆஃப் பர்மனெண்ட் ரெசிடென்ஸில் நீங்கள் கனடாலே போடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், டிஎஸ் 160 அந்த அப்ளிகேஷன் நம்பர் நான் சொல்லலை சேவ் பண்ணி வைக்கணும்னு, அது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் விசா கிளாஸ் வந்து B1 B2, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ். வெரி ப்ரீவியஸ்லி இஷ்யூட் அ விசா டு என்டர், நோ நோ எல்லாமே நோன்னு வரும். இதெல்லாம் அக்ரி பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அன் அப்ளிகேஷன் பண்ணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் உங்களோடது. ஸோ ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் என்ன பண்ணதுக்கப்புறம் கொரியர். ஸோ என்னென்னா உங்கள் பாஸ்போர்ட் யூஎஸ் விசா இன்டர்வியூ இருக்கும்ல, அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு அவங்க வந்து இதர் உங்கள் வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கனடா போஸ்ட் சென்டரில் டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் யூர் ப்ரொவின்ஸ், ஒன்டாரியோ பிரான்ச். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரான்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ டொரண்டோவில் இருந்தனா டொரண்டோ அடலைட் போஸ்ட். The courier clerk will release documents only if ID presented. Okay, Canada, care of. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இதில். நீங்கள் என்ன அட்ரஸ், என்ன டவுன், என்ன ப்ரொவின்ஸ்னு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இங்கே. அதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ இது வந்து USD $185 காட்டுது. இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பே பை கேஷ், பே பை விசா அது பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கெடியூல் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவைலபிள் அப்பாயின்மெண்ட்ஸ்னு. ஸோ அதுலேருந்து இந்த டேட்ஸ் தான் இப்போ 2026 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு கழிச்சு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கி. ஸோ அந்த ஒரு டேட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கிடலாம். ஸோ இதுதாங்க யூஎஸ் விசா அப்ளிகேஷனோட ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஎஸ் 160 ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இன்னொரு வெப்சைட்டில் வந்து அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணணும். ஸோ அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பேசிக்காகவே. ஸோ நான் இனிஷியலாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கும் 2025 2026 தான் வந்துச்சு. நான் அப்ளை பண்ணது 2023. ஸோ நான் என்ன பண்ணேன்னா யூஸ்வலாக அவங்க சொல்லுவாங்க லைக் நைட் ஒரு 10 பிஎம்லேருந்து மார்னிங் ஒரு 3 AM வரை நீங்கள் உட்காந்து ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைக் உங்களுக்கு டேட்ஸ் அவைலபிளாக கிடைக்கும். உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்ஸ்க்கு முன்னாடி ஒரு டேட். ஸோ அது நீங்கள் குயிக்காக இருக்கணும். லைக் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி ராத்திரி உட்காருவேன். டெய்லி ராத்திரி உட்காந்து ஒரு 12 to 2, 12 to 3 அந்த மாதிரி உட்காந்தேன். ஸோ நான் ஒரு 4 டைம்ஸ் ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன்.
ஸோ இனிஷியலாக 2025 2026ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு ரீஸ்கெடியூல் பண்ணி 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 எனக்கு ஆகஸ்ட் 2024 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சரி ஓகே இப்போ ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்குன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான். ஸோ நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. லைக் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு ஏர்லி டேட் தரோம் நீங்கள் பே பண்ணுங்கன்னு. ஆம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கெலாம் ஆப்ட் பண்ணல. ஏன்னா நான் செல்ஃபாக தான் பண்ணணுன்னு இருந்தேன். ப்ளஸ் யூஎஸ் விசா இன்டர்வியூலாம் ரொம்ப ஈஸிங்க. லைக் இந்தந்த டேட்க்கு பண்ணால் தான் கிடைக்கும், இந்தந்த டேட்க்கு பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம். லைக் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக போகும். யூஎஸ் விசா மோஸ்ட்லி எல்லோரும் கிடச்சிரும். சான்சஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்லாம் 1% தான். ஸோ அதுவும் ரொம்ப ரேர் தான். நீங்கள் எந்த டேட் வந்தாலும் ஓகே தான். லைக் முன்னாடி பின்னாடி அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு போனால் கூட இட்ஸ் த சேம் ப்ராசஸ், சேம் ரூல்ஸ். ஸோ இதுதாங்க ப்ராசஸ். அடுத்த வீடியோவில் நான் மித்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறேன். என்னோட இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.